முருகப்பெருமான் அசுரர்களோட 3 இடங்களில் போர் புரிஞ்சிருப்பார். கடலில் போர் புரிந்து மாயையை அழித்த தலம்தான் திருச்செந்தூர். நிலத்தில் போர் புரிந்து கண்மத்தை அழித்த தலம்தான் திருப்பரங்குன்றம். அடுத்ததா விண்ணில் போர் புரிந்து ஆணவத்தை அழித்த இடம்தான் திருப்போரூர். தாரகாசுரன் அப்படிங்கிற அசுரனோட விண்ணில் போர் புரிந்த தலம் அப்படிங்கிறதுனால போரூர் அப்படின்னும் தாரகாபுரி அப்படின்னும் சமராபுரி அப்படின்ற பல பெயர்கள் இந்த திருத்தலத்திற்கு இருந்திருக்குங்க. காலப்போக்கில் தான் அதை திருப்போரூர் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு கந்த சஷ்டி கவசத்தில் பார்த்தீங்கன்னா பாலதேவராய சுவாமிகள் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சமராபுரிவாழ் சண்முக தரசே அப்படின்னு பாடியிருப்பார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா திருப்போரூரில் இருக்கக்கூடிய கந்தசுவாமி முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலுடைய வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம், குட் மார்னிங். சென்னையிலேருந்து திருப்போரூர் கந்தசுவாமி கோவில் பார்த்திங்கன்னா 50 கிலோமீட்டர் தூரங்க. தாம்பரத்துலேருந்து பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர் தூரம். செங்கல்பட்டுலேருந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர் தூரம். அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 105 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த திருப்போரூர் கந்தசுவாமி கோவில். நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் தாம்பரத்தில் இருந்தும் நிறைய பஸ் வசதிகள் இருக்குது, செங்கல்பட்டில் இருந்தும் உங்களுக்கு நிறைய பஸ் வசதிகள் இருக்குது. இந்த கோவிலுடைய என்ட்ரன்ஸில் வரும்போதே பார்த்திங்கன்னா சரவண பொய்கை, இந்த கோவிலுடைய தெப்பக்குளம், எப்போவுமே நீர் வற்றாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அழகான தெப்பக்குளம் பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடிய தெப்பக்குளத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சன்னதி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் தான் நம்ம பார்த்துட்ருக்கிறது. இந்த கோவில் நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தா காலை 6 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், மாலை நேரங்களில் 3:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் நடை திறந்திருக்குங்க. பல பேருடைய குலதெய்வமாக பார்க்கப்படக்கூடிய இந்த முருகன் கோவிலில் பார்த்திங்கன்னா முகூர்த்த நாட்களில் நிறைய திருமணங்களும் நடக்கும். இந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் இப்போ இருக்கக்கூடிய இடம் முன்பொரு காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க பனைமரங்கள் நிறைந்த ஒரு காடாக இருந்திருக்கு. அந்த பனைமரங்கள் நிறைந்த காட்டு பகுதியில் ஒரு பனைமரத்துக்கு அடியில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் தானாக தோன்றி, அதாவது சுயம்பு மூர்த்தியாக அந்த பனைமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு புற்று மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருந்திருக்கிறாரு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய சிதம்பர சுவாமிகள் அவருடைய கனவுல மதுரை மீனாட்சி அம்மன் அவர்களுடைய அருளால் கனவுல தோன்றி சொல்லியிருக்கிறாங்க, இந்த திருப்போரூர் அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பனைமரத்துக்கு அடியில் முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறாரு, அவரை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்யணும் அப்படின்னு மீனாட்சி அம்மன் கட்டளையிடுறாங்க சிதம்பர சுவாமிகளுக்கு. அவர்களுடைய கட்டளையை ஏற்று அதன்படியே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிதம்பர சுவாமிகள் இங்கே திருப்போரூருக்கு வருகை தந்து அங்கே இருக்கக்கூடிய பனைமரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தியான முருகப்பெருமானை வெளியில் எடுத்து பிரதிஷ்டை செய்து பிறகு கோவிலையும் கட்டி வழிபாடு செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரளயத்தால் 6 முறை அழிவை சந்தித்து 7வது முறையாக கட்டப்பட்ட கோவில் தான் இப்போ இருக்கக்கூடிய கந்தசுவாமி கோவில் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளினுடைய அம்சமாக பார்க்கப்படுதுங்க. அதாவது பிரம்மாவிற்குரிய அக்ஷரமாலை கண்டிகையும் இவர்கிட்ட இருக்கும். சிவனை போல பார்த்திங்கன்னா வலது கையை ஆசீர்வதித்தபடி அபய ஹஸ்த நிலையிலையும், பெருமாளை போல பார்த்திங்கன்னா இடது கையை தொடையில் வைத்து ஒரு ஹஸ்த நிலையிலையும் காட்சி தரக்கூடிய முருகப்பெருமானை தான் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இந்த முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக தானாக தோன்றியவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு அபிஷேகங்கள் கிடையாது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா புனுகு சாத்தி வழிபாடு செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதான பூஜைகள் செய்யறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் சுப்பிரமணியர் யந்திரம் பிரதிஷ்டை செஞ்சுருப்பாங்க. இந்த யந்திரத்தில் பார்த்திங்கன்னா முருகனுடைய 300 திருப்பெயர்களை பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனுக்கு பூஜை நடந்த பின்னர் இந்த யந்திரத்துக்கும் பூஜை நடக்கும். செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதி முருகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இந்த யந்திரத்துக்கு
அர்ச்சனை அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை இருக்கிறவங்களும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படுறவங்களும் இந்த திருத்தலத்துக்கு வந்து வழிபாடு செய்யலாம். அதோட பாஸ்போர்ட்டு விசா கிடைக்கணும், அதில் தாமதமாக இருக்குது, சிக்கல் இருக்குது, வெளிநாடு போக முடியாமல் சிக்கல் ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களும் நலமோடு வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு வழிபாடு செய்யலாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக ஒரு பனை மரத்துக்கு அடியில் தானே தோன்றியிருப்பாருன்னு சொன்னோம். அந்த பனை மரத்துடைய அடிப்பாகத்தில் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம் தான் இது. நம்ம பார்த்துட்ருக்கிறது அக்ஷய பாத்திரம்னு சொல்கிறாங்க. இந்த அக்ஷய பாத்திரத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அள்ள குறையாமல் இதில் எப்போவுமே அரிசி நிறைஞ்சிட்டே இருக்கும். இந்த அரிசியை எடுத்து தான் சாமிக்கு நெய்வேத்தியமும் செய்வாங்களாம். 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு அற்புதமான அக்ஷய பாத்திரம் தான் இது. இந்த அக்ஷய பாத்திரம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டாலும் நீங்கள் வேண்டினது அப்படியே நடக்கும்னு சொல்கிறாங்க. மண்ணில் புதைந்து கிடந்த இந்த கோவில் பார்த்திங்கன்னா மீண்டும் புதியதாக 17ஆவது நூற்றாண்டில் கட்டினாங்க. பல யுகங்களுக்கு முன்னால் நடந்த பிரளயத்தால் பார்த்திங்கன்னா 6 முறை இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோவில் அழிவை சந்தித்து அதற்கப்புறமா 7ஆவது முறையாக தான் இங்கே இருக்கக்கூடிய கோவில் மீனாட்சி அம்மன், மதுரை மீனாட்சி அம்மனும் முருகப்பெருமானுடைய அருளால் மகான் சிதம்பர சுவாமிகளால் இந்த கோவில் கட்டியிருக்கிறாங்க. ஓம்கார வடிவத்தில் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி சிதம்பர சுவாமிகள் 726 பாடல்கள் பாடியிருக்காருங்க. இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா சிதம்பர சுவாமிகளுக்கும் தனி சன்னதி இருக்குது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா மாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடக்கும். மாசி பிரம்மோற்சவத்தின் போது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் பிரம்மாவிற்கு பிரணவ உபதேசம் செய்கிற மாதிரி ஒரு விசேஷம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகம் அன்னைக்கு தைப்பூச திருவிழாவும் தெப்போற்சவமும் நடக்கும். கந்த சஷ்டி விழாவும் இங்கே சிறப்பாக கொண்டாடுவாங்க. அந்த கந்த சஷ்டி விழா அப்போது பார்த்திங்கன்னா கஜமுகன், பானுகோபன், சிங்கமுகன், சூரபத்மன், அஜமுகி, தாரகன் அப்படிங்கிற எல்லா அசுரர்களையும் வதம் செய்வார் இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான். அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்திரம், தைப்பொங்கல், ஆடி கிருத்திகை, ஆருத்ரா தரிசனம், நவராத்திரி எல்லா விழாவுமே இங்கே சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த கோவிலில் பிரார்த்தனை நேர்த்திக்கடன் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய யந்திர முருகனை வழிபாடு செய்கிறாங்க. மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கணும், அதாவது திருமண தடை நீங்கி திருமணம் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய அம்மனை வழிபாடு செய்கிறாங்க. பில்லி சூனியம் இந்த மாதிரி கெட்டதெல்லாம் அகலணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், அது மட்டும் இல்லாமல் சகல தோஷமும் விலக இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்கிறாங்க. மூலவரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உற்சவர். அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் சன்னதி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சுவாமிகளுக்கு தனி சன்னதி இருக்குங்க. முருகப்பெருமான் மீனாட்சி அம்மனுடைய அருளால் இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை கட்டியிருப்பார், சிதம்பரம் சுவாமிகள்.
இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்க ஒரு மஞ்சள் கயிறை கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? திருமணம் ஆகாதவங்க திருமண தடை விலகணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த இடத்துல மஞ்சள் கயிறும் கட்டுறாங்க. அடுத்ததாக இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தல விருட்சம் வன்னி மரம். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொட்டில் கட்டுறாங்க, திருமண தடை இருக்கிறவங்க மஞ்சள் கயிறு கட்டுறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, தெய்வத்தன்மையுடைய இந்த மரத்தில் எதையும் கட்டி இந்த மரத்தை சேதப்படுத்தக்கூடாது, அதனால இதில் எதையும் செலுத்த அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்களேன், பூட்டு போட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாய்ப்பூட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறவங்க, பேசியே கஷ்டப்படுத்துகிறவங்க பேசாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாய்ப்பூட்டு போடுறதா வேண்டிக்கிட்டு போடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது சரியாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா நவகிரக சன்னதி இல்லை. வேறு எந்த முருகன் கோவில்கள்லையுமே இல்லாத ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த வட்ட வடிவ மண்டபம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொடிமரம் பார்த்திங்கன்னா கோபுரத்திற்கு உள்ளே இல்லாமல் கோபுரத்திற்கு வெளியில் தான் இருக்கும். மற்ற எல்லா முருகன் கோவில்கள்லேயும் பார்த்திங்கன்னா கோபுரத்துக்குள்ளே தான் கொடிமரம் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் கோபுரத்திற்கு வெளியில் தான் பார்த்திங்கன்னா கொடிமரமும் பலிபிடமும் இருக்குங்க. திருத்தணி சுவாமிமலை இங்கே இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் பார்த்திங்கன்னா முருகக் கடவுளுக்கு எதிரில் சன்னதிக்கு எதிரில் பார்த்திங்கன்னா ஐராவதம் அப்படிங்கிற வெள்ளை யானை தான் வாகனமாக இருக்கும். அதே போல் தான் இந்த கோவில்லையும் பார்த்திங்கன்னா ஐராவத யானை சிலையாக அமைக்கப்பட்டு இருக்கும். அதாவது இந்த யானை வாகனத்தை பார்த்திங்கன்னா தேவேந்திரன் அவருடைய மகளான தெய்வானைக்கு சீதனமாக வழங்கியிருப்பார். அகத்திய மாமுனி பொதிகை மலைக்கு போகக்கூடிய சமயத்தில் இந்த திருப்போரூருக்கு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அருணகிரிநாதரும் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி திருப்புகழில் பாடியிருப்பாருங்க. சிவனை போல பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகமும் சிவராத்திரி அன்னைக்கு 4 கால பூஜையும் நடத்துவாங்களாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலுக்கு வந்தோம், முருகனை தரிசனம் பண்ணிட்டோம். இந்த கோவிலை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாராவது இந்த முருகன் கோவிலுக்கு வந்து உங்களுடைய வேண்டுதல்கள் ஏதாவது நிறைவேறி இருக்குது அப்படின்னா அந்த அற்புதத்தையும் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவர்களும் இந்த முருகப்பெருமானுடைய அற்புதத்தை தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது, வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும், அதில் ஏதாவது சிக்கல் இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான கோவில் தான் சிறுவாபுரி முருகன் கோவில். இந்த கோவிலுடைய வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அழகான பதிவில் பார்க்கலாம். தேங்க்யூ.